காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கைலாசநாதர் கோயில். இது வரலாறு பார்த்திங்கன்னா மகேந்திர நரசிம்ம பல்லவர்கள் இந்த கோயிலை ஆரம்பித்தாங்க. அவங்களோட காலம் முடிந்ததுனால முடிவடையும் போது அதுக்கப்புறம் அவங்கள பின்னர் அவங்கள வம்சாவளி நரசிம்ம பல்லவர்கள் வந்து முடிச்சு வச்சாங்க. இந்த கோயில் என்ன மெயினானது என்ன கேட்டிங்கன்னா, மூலஸ்தானத்தில் 16 பட்ட லிங்கம், ஒரே சிவலிங்கம். இந்த ஒரு சிவலிங்கம் சுற்றி பார்த்திங்கன்னா 16 பட்டம் இருக்கும். ஒவ்வொரு பட்டையும் ஒவ்வொரு முகம், 16 முகம் கொண்ட சிவன். அவர் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சுரங்க பாதை மாதிரி வரும். சுற்றி ஒரு ஆள் மட்டும் போயிட்டு வெளியே வரலாம். போகும்போது மரணம் நம்ம செய்த பாவெல்லாம் இங்கே தொடர்ந்துடும். திரும்பி வரும்போது குழந்தை ப்ரோக்ராமே தவிர்த்து வெளியே வரணும். அப்படி வெளியே வரும்போது நம்ம செய்த பாவங்கள்லாம் இங்கே தொலைச்சிட்டு புதுசாக பிறந்து வர மாதிரி அந்த கோயிலோட ஐதீகம். இது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். அப்போ அந்த கால்குலேட்டர் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி இருப்பாங்க. ஃபுல்லாக பண்ணலாம். அறையில் ஃபுல்லாக எல்லா அறையிலும் பெயிண்ட் தான். பெயிண்டிங் எல்லாமே அது நான் சின்ன ஐயரே சொல்லக்கூடாது. ஐயர் சொல்லக்கூடாதுப்பா. இது வந்து இது பாருங்க, இது எதுவுமே வந்து பாறை கிடையாது, எல்லாம் மண்ணால் செய்யப்பட்ட கைடு இல்லை. வாட்ச்மேன் இருப்பார், அவர் ஒருத்தர். அவர் வாட்ச்மேன் தான் வேலை இல்லை. அவர்கிட்ட சொன்ன கைடு வாட்ச்மேன் வர கைடு வர வாட்ச்மேன் அவருக்கு அது இன்னும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, இது எடுக்கக்கூடாதுன்னு. ஃபோட்டோட எடுக்கக்கூடாது, கேமராவோட வச்சு பண்ண தெரியாது. கொஞ்சடி சாட்சி சும்மா